வணக்கம், வெல்கம் டு ஸ்மார்ட் பேர் சேனல். நான் உங்கள் செல்வா. வாங்க நாம இப்ப எக்ஸல்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரெக்கார்ட் மேக்ரோ அப்படின்ற ஒரு எக்ஸல் மேஜிக்கை பத்தி தான். பட் போன வீடியோல நம்ம இதனுடைய ஃபர்ஸ்ட் பார்ட்டை பார்த்துருப்போம். ஸோ அந்த பார்ட்ல என்ன ஆகியிருக்கும் அப்படின்னா, இங்க நம்ம கிட்ட ஒரு அட்டெண்டன்ஸ் ஷீட் இருக்கு. இந்த அட்டெண்டன்ஸ் ஷீட்ல ப்ராப்பரா ஃபார்மேட் பண்ணணும். கலர் ஃபார்மேட், அதாவது ஹெச்சுக்கு ஒரு கலர், பிக்கு ஒரு கலர், சன்னுக்கு ஒரு கலர், ஏக்கு ஆப்சென்ட்டுக்கு ஒரு கலர் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கவுண்ட் ஃபார்முலா போட்டு எத்தனை நாள் ஆப்சென்ட் பார்க்கணும், எத்தனை நாள் பேபிள் டேஸ்ன்னு பார்க்கணும். இது எல்லாமே நம்ம போன வீடியோல என்ன சொல்லியிருப்போம்னா, ஜஸ்ட் ஒரு சிங்கிள் பட்டன்ல கண்ட்ரோல் ஷிஃப்ட் எம் ப்ரெஸ் பண்ண உடனே என்ன ஆயிடுச்சு, நமக்கு ஒவ்வொரு கலருமே ஆட்டோமேட்டிக்கா வந்துடுச்சு. தென் ஆப்சென்ட்டுக்கு கவுண்ட் ஃபார்முலா போட்டுடுச்சு, பேபிளுக்கு கவுண்ட் ஃபார்முலா போட்டு நமக்கு ஆன்சர் வந்துடுச்சு. ஒரு சிங்கிள் கிளிக்ல நமக்கு அட் அ டைம்ல எல்லா ஆன்சர் நமக்கு வந்துடுச்சு. இது எப்படின்னு சொல்லிட்டு போன வீடியோல நம்ம பார்த்தோம், கரெக்டுங்களா? பட் அதுல நமக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு. என்ன ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், செகண்ட் ஷீட்ல நான் என்ன பண்றேன், சேம் அதே ஷீட் தான் இது. கீழே இருக்கிற 7 காலத்தை என்ன பண்ணிடுறேன், எடுத்துடலாம். ஓகேங்களா? டெலிட் பண்ணிடுறேன். இப்போ டெலிட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்றோம், அதே பட்டனை இங்க கண்ட்ரோல் ஷிஃப்ட் எம்னு பிரஸ் பண்ணோம்னா ஆன்சர் அழகா வந்திருக்கு இல்லையா? பட் கீழே போய் பாருங்க, எக்ஸ்ட்ரா ஆன்சரும் நமக்கு வந்திருக்கு. ஸோ இந்த ப்ராப்ளத்தை தான் போன வீடியோல பார்த்துருப்போம். அதனால போன வீடியோ பார்க்காதவங்களுக்கு மேல கார்ட்ல லிங்க் கொடுத்துருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் அந்த லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். இல்லைன்னா கண்டிப்பா புரியாது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம அதோடைய தொடர்ச்சியை பார்ப்போம். அதற்கு முன்னாடி இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கொஞ்சம் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நம்ம போடுற அப்டேட் எல்லாமே உங்களுக்கு உடனே வரும். சரிங்களா? இப்ப நம்ம இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்ப்போம். சரிங்களா? இப்ப நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஃப்ரெஷ் டேட்டாவை எடுத்துக்கலாம். ஓகேவா? இது நம்மளுடைய ஃப்ரெஷ் டேட்டா. ஓகே, இப்போ நான் இந்த இடத்துல கர்சரை வச்சுட்டேன். நாம இப்ப அதே மாதிரி ரன் பண்ண போறோம். பட் ஆனா கோடிங் மூலமா ரன் பண்ண போறோம். சரிங்களா? கோடிங்க்கு எனக்கு என்னன்னா, ஷார்ட்கட் வந்து Alt F11. ஸோ இப்போ நமக்கு என்ன ஆகுனா, VBA கோடிங் வந்து ஓப்பன் ஆகிடும். இதுதான் வந்து VBA பேஜ், விசுவல் பேசிக் பேஜ். இந்த கோடிங் தான் வந்து இங்க பாருங்க, மேக்ரோ 8ன்னு சொல்லிட்டு இந்த மேக்ரோ 8 தான் நேம் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா எப்படி நேம் கொடுக்கறதுன்னு தெரியும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம இதை ரன் பண்ண இந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் போச்சுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அதை பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஓகே, ரைட். இப்போ நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் ரன் பண்றதுக்கு வந்து F8ன்றது ஷார்ட்கட். F8 பிரஸ் பண்றேன். சரிங்களா? இப்போ என்னுடைய கர்சர் பார்த்துக்குங்க, இந்த இடத்துல இருக்கு. இப்போ ஒவ்வொன்றா ரன் பண்ண அந்த ஸ்டெப் வந்து ஒவ்வொன்றா இங்க வரும். இப்போ பாருங்க, இங்க எக்ஸல் டவுன் இருக்கு. எக்ஸல் டவுன்ன்ற லைனை நான் ரன் பண்ணிட்டேன். ஸோ இங்க பாருங்க டவுன்ல வந்துருச்சு. ரைட்டா? இப்ப பாருங்க, எக்ஸல் டு ரைட்ன்றத ரன் பண்ண போறேன். அப்போ இங்க இருந்து நான் கண்ட்ரோல் பிரஸ் பண்ணி ரைட் பண்ணேன் இல்லைங்களா? ஸோ அந்த ரெக்கார்டான ஃபைலை வந்து இப்போ ரன் பண்ண போறேன், F8. ஸோ இப்போ ஃபுல் செலக்ஷன் ஆயிடுச்சு. ரைட்? இப்போ திரும்பவும் நம்ம ரன் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ ரன் பண்ணா என்ன ஆகும்னா, நான் கலர் கொடுத்துருந்தேன். ரைட்டா? இப்போ கலர் கொடுத்துருக்கேன். அந்த கலர் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த இடத்துல கண்டிஷன்ல போயிட்டு உள்ள ஈக்குவேட்ல போய் செலக்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ஸ்டெப் தான் ஒவ்வொன்றா போகுது. நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஸ்டெப்பை கொஞ்சம் ஸ்பீடா வந்து பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஏக்கு கலர் கொடுத்துட்டேன், கலர் ஆயிடுச்சு பாத்தீங்களா? அடுத்தது பிக்கு கலர் கொடுத்துருந்தோம், ஸோ அது கலர் ஆயிடுச்சு. தென் ரன் பண்ண அடுத்தது ஹெச் கலர் ஆயிடுச்சு. ஸோ அடுத்தது சன் கலர் ஆயிடுச்சு. இப்பதான் வந்து நம்ம அந்த ப்ராப்ளத்தை ஷார்ட் அவுட் பண்றது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ரைட்டா? ஸோ இது வரைக்கும் நமக்கு என்ன ஆயிடுச்சு, கலர் ஆயிடுச்சு. நம்மளுடைய கர்சர் வந்து கடைசியா இங்க நிற்கும் போது நம்ம கண்ட்ரோல் பிரஸ் பண்ணி ரைட் ஏரோ பிரஸ் பண்ணிருப்போம், கர்சர் வந்து இந்த லாஸ்ட்ல வர்றதுக்காக. ஓகேவா? ஸோ நம்ம அதை ரன் பண்ணுவோம். ஸோ நான் என்ன பண்றேன், இங்க ரன் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ எக்ஸல் டு ரைட்ன்றது கண்ட்ரோலை பிரஸ் பண்ணி நம்ம ரைட் பிரஸ் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம கர்சர் வந்து இங்க வந்துருச்சு. இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணோம், இங்க இருந்து ஒரு ஸ்டெப் தள்ளி இந்த இடத்துல ஃபார்முலா போட்டோம், கவுண்ட் ஃபார்முலா. சரிங்களா? நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா தெரியும். ஓகே, ஸோ அந்த கவுண்ட் ஃபார்முலாக்கு இங்க பாருங்க என்ன இருக்குன்னா, ரேஞ்ச் AI2ன்னு இருக்கு, டாட் செலக்ட். ஸோ நம்ம தள்ளினா இங்க AI2 கரெக்டா தான் அது காட்டுது. ரைட்டா? ஸோ இந்த மாதிரி AI2ன்னு அது காட்டுச்சு அப்படின்னா, எனக்கு இப்போ இன்னைக்கு வந்து எனக்கு வந்து இந்த மாசத்துக்கு 31 நாட்கள் இருக்கு. ஸோ அதனால வந்து AI2ல வந்து ஆப்சென்ட் போடுவேன். நெக்ஸ்ட் மந்த் வந்து எனக்கு 30 நாள் தான் இருக்கும். அப்ப என்ன ஆயிடும்,
ஒரு காலம் ஃப்ரண்ட்ல வந்துடும் AH மாறும். ஸோ அது மாதிரி வந்து மாறணும் அப்படின்னா இங்க கரெக்டா AI2ன்னு இருக்கக்கூடாது. ஸோ ஆட்டோமேட்டிக்கா மாறுற மாதிரி நம்ம பண்ணணும். அது எப்படி பண்றது அப்படின்னா இப்ப நம்ம என்ன பண்ணலாம், நம்மளோட கடைசி ஸ்டெப் இதுதான். ஓகேங்களா? ஸோ கடைசி ஸ்டெப் இப்ப இங்க நிக்குது. இங்க இருந்து இப்ப இங்க போகணும் அப்படின்னா நம்ம எக்ஸலுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி கோடிங் எழுதணும். அது வந்து ஆக்டிவ் செல் டாட் ஆஃப்செட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு பிராக்கெட் போடுங்க. இந்த பிராக்கெட் குள்ள நான் என்ன பண்றேன் 0,1ன்னு போடுறேன். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த 0 வந்து ரோவை குறிக்கும், இந்த 1 வந்து காலத்தை குறிக்கும். இப்ப நான் இங்க இருந்து ரோ எதுவுமே மாறல. ஓகேங்களா? அதனால 0 போட்டேன். 0 தான் அங்கேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து காலம் மட்டும் ஒரு ஸ்டெப் தள்ளி போறேன். ஓகேங்களா? ஸோ இங்க இருந்து இங்க போறேன். ஸோ அப்ப +1 போடுறேன். இதே இங்க இருந்து ரிவர்ஸ்ல வரணும் அப்படின்னா -1 போடுறேன். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்றேன், எனக்கு இங்க இருந்து இங்க போய் அந்த செல்ல போய் கசர் நில்லு அப்படின்னு சொல்லணும். நில்லுன்னு சொல்றதுக்கு நான் டாட் ஆக்டிவேட் கொடுக்குறேன். ஸோ இப்போ எனக்கு என்ன ஆயிடும், இங்க இருந்து இங்க போய் நின்றோம். ஓகேவா? அப்ப நமக்கு இது தேவைப்படாது. சரிங்களா? AI2ன்னு சொல்லிட்டு எனக்கு நிக்க தேவையில்ல. என்னுடைய கசர் கடைசி எங்க நிக்குதோ அங்க இருந்து ஒரு ஸ்டெப் தள்ளி நில்லு அப்படின்னு தான் சொல்றேன். கோடிங் இப்ப நம்ம தள்ளி நிக்கிறது எழுதியாச்சு. இப்ப அந்த கோடிங் நம்ம இந்த எல்லோ கலர் சிம்பிள் இருக்கு இல்லையா, இதை எடுத்துட்டு போய் நம்ம என்ன பண்ணலாம், இங்க வைக்கலாம். இருங்க. ஓகே ரைட், வச்சாச்சு. இப்போ இந்த இடத்த திரும்பி நம்ம வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ரன் பண்ணா என்ன ஆகும்னா இங்க இருந்து ஒரு ஸ்டெப் இங்க நகரும். பார்க்கலாமா? F8 பிரஸ் பண்றேன். ஓகே, ஒரு ஸ்டெப் இங்க நகர்ந்துச்சுங்களா? ரைட். இப்ப நம்ம இந்த இடத்துல கவுண்ட் ஃபார்முலா போட்டிருப்போம், அது இந்த இடத்துல இருக்கு. ஸோ அந்த ஃபார்முலா நம்ம F8 பிரஸ் பண்ணோம் அப்படின்னா கவுண்ட்டுக்கு ஆன்சர் வந்துடுச்சு. இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்னா என்டர் தட்டி கீழே வந்து இப்படி பேக்ல வந்தோம். ஸோ அதனால என்ன ஆயிட்டு இருக்கு இங்க பாருங்க AH3. ஸோ AH3க்கு அது வந்துடுச்சு. பட் நமக்கு முதல்ல சொன்ன மாதிரி தான், இந்த மாதிரி AH அப்படின்னு செல் நேம்ல எதுவுமே இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த செல் இப்ப இருக்கும், அடுத்த மாசம் அந்த செல்ல எனக்கு இருக்காது. ஓகேங்களா? ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம், திரும்பவும் இப்ப பண்ண மாதிரியே எனக்கு இங்க இருந்து ஒரு ஸ்டெப் பேக்ல போகணும்னு சொல்லிட்டு பண்றோம். ஓகே, ஏன் அப்படின்னா இந்த ஃபார்முலாவை அப்பதான் நம்ம வந்து கீழே வந்து டூப்ளிகேட் பண்ணி எல்லா இடத்துலயும் வந்து நம்ம அந்த ஃபார்முலாவை வந்து செயல்படுத்த முடியும். ஸோ ஒரு ஸ்டெப் எனக்கு பேக்ல வரணும்னா இப்போ என்ன பண்ணோம், +1 போட்டோமா, அது அப்படியே நம்ம என்ன பண்ணிக்கலாம் -1ன்னு போட்டுக்கலாம். ஸோ திரும்பவும் நம்ம என்ன பண்ணலாம், இங்க இருந்து ஒரு என்டர் தட்டி சேம் ஆக்டிவ் செல் டாட் ஆஃப்செட் இதை அப்படியே நான் என்ன பண்றேன், காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆக்டிவ் செல் டாட் ஆஃப்செட் 0,1, பட் நமக்கு இப்போ என்ன வரணும், முன்னாடி வரணும். ஸோ -1. சரிங்களா? ஸோ ஒரு ஸ்டெப் என்ன ஆயிடும், இப்போ முன்னாடி வந்துடும். அப்போ இது நமக்கு தேவை கிடையாது. இப்போ நம்ம இந்த எல்லோ கலரை ஒரு ஸ்டெப் பேக்ல வச்சு இப்போ நம்ம ரன் பண்ணுவோம். F8 கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இங்க இருக்கிற கர்சர் இங்க ஒரு ஸ்டெப் முன்னாடி வரும். ஓகேங்களா? ஸோ நான் F8 கொடுக்குறேன், ரன் ஆயிடுச்சு. இங்க பாருங்க ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்துருச்சு. ரைட்? ஓகே. இப்போ இங்க இருந்து நம்ம என்ன பண்ணோம்னா கீழே டவுனுக்கு போனோம், தென் அடுத்த காலத்துக்கு வந்தோம், தென் மேல வந்தோம், அப்புறம் கண்ட்ரோல் D கொடுத்து இந்த ஃபார்முலா வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கிட்டோம். ரைட்டா? இப்போ இங்க இருந்து கீழே போறது இங்க ஆட்டோமேட்டிக்கா போயிடும். நம்ம என்ன பண்ணலாம், F8 பிரஸ் பண்ணி பார்ப்போம், போயிடுச்சு. திரும்பவும் கீழே போகும், அதுக்கும் F8 பிரஸ் பண்ணி பார்ப்போம், கீழே கடைசி செல்லுக்கு போயிடுச்சு. இப்போ இங்க இருந்து என்ன ஆகும்னா இந்த இடத்துல இருந்து இங்க நமக்கு வரணும். ஸோ நமக்கு பழைய மாதிரி தான், எனக்கு செல் நேம் இருக்கக்கூடாது. இங்க பாருங்க AI33 இருக்கு. செல் நேம் இருந்ததுன்னா நமக்கு 4 செல்லு மாறும். ஸோ அதனால நமக்கு செல் நேம் இருக்கக்கூடாது. ஸோ இது ஆக்டிவ் செல். ஆக்டிவ் செல்ல இருந்து ஒரு ஸ்டெப் அடுத்த செல்லுக்கு போ, அப்ப +1க்கு போன்னு நான் சொல்லணும். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ண போறோம், சேம் ஆக்டிவ் செல் அப்படின்றத நான் காப்பி பண்ணி என்ன பண்றேன், இங்க போட்டுக்கிறேன். ஆக்டிவ் செல் டாட் ஆஃப்செட் டாட் 0, பட் நமக்கு +1 வேணும். ஒரு ஸ்டெப் வந்து இங்க இருந்து இந்த பக்கம் போகணும். ஓகேவா? ஸோ பேக்ல வந்தாதான் -1 இங்க போகணும். இப்போ நமக்கு இது தேவை இல்லை. ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், இதை எரேஸ் பண்ணிட்டேன். இப்போ வழக்கம் போல என்ன பண்ணலாம், இந்த எல்லோ கலரை தூக்கி மேலே வச்சுட்டு ரன் பண்ணலாம். F5 பிரஸ் பண்றேன், பிரஸ் பண்ணியாச்சு. இப்போ பாருங்க இங்க இருந்து இங்க போயிடுச்சு. ஓகேவா? இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்க, இங்க எக்ஸல் அப்னு இருக்கு. ஸோ எக்ஸல் அப்னா இங்க இருந்து அது மேல வரைக்கும் போயிடும். நம்ம ரன் பண்ணிக்கலாம். F8 பிரஸ் பண்றேன், ஸோ மேல வரைக்கும் போயிடுச்சு. இப்போ அடுத்தது பாருங்க, இங்க என்ன இருக்குன்னா ஃபில் டவுன் இருக்கு. ஃபில் டவுன்னா கண்ட்ரோல் D பிரஸ் பண்ற மாதிரி இங்க இருக்கிற ஃபார்முலா ஃபுல்லா வந்துடும். நம்ம F8 பிரஸ் பண்ணி பார்த்துடலாம்.
ஸோ நமக்கு ஃபில் டவுன் ஆயிடுச்சு ரைட்டுங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அகைன் கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணி இங்க அப்புக்கு வந்துட்டோம். இந்த ஆப்சன்ட் இருக்கு இல்லையா, அங்க நம்ம வந்தோம் ரைட்டா. ஸோ அதனால இங்க என்ன காட்டுது, நம்ம வந்து என்ன பண்ணலாம், அப்புக்கு ஃபர்ஸ்ட் வந்துடலாம். F8 ப்ரெஸ் பண்ணிடுறேன், ப்ரெஸ் பண்ணிட்டேன். இப்போ அப்புக்கு வந்துடுச்சு. இப்போ இங்க இருந்து அடுத்த ஃபார்முலா போடுறதுக்கு நான் இந்த இடத்துக்கு வந்தேன் ரைட், AJ2க்கு வந்தேன். தென் ஒரு ஸ்டெப் கீழே இறங்கினேன் ரைட்டா. ஸோ இறங்கி இதுதான் நமக்கு ஆக்டிவ் செல்லா இருந்தது. இப்போ நம்ம என்ன பண்றோம், அதே மாதிரி ரேஞ்ச் AJ2 டாட் செலக்ட்னு இருக்கு ஓகேவா. இப்போ இப்படி நம்ம இருக்கக்கூடாது, இந்த ரேஞ்ச் நமக்கு தேவையில்லை. அதனால நம்ம என்ன பண்றோம், அதே மாதிரி இங்க இருந்து இங்க ஆக்டிவ் செல்லா கொண்டு வரோம் ஓகேவா. பட் எனக்கு இந்த செல்லு தான் ஆக்டிவ் வேணும். இங்க பேபிள் டேஸ் இருக்கு இல்லையா, அது வேண்டாம். அது கீழே இருக்கிற செல் தான் ஆக்டிவ் செல்லா வேணும். அப்ப எப்படி நம்ம ஒரு ஸ்டெப் கீழே இறங்குறது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பார்ப்போம். ஓகே, நான் என்ன பண்றேன், வழக்கம் போல அதே ஆக்டிவ் செல்லை காப்பி பண்ணி இங்க போட்டுறேன். இப்ப இதுக்கு அர்த்தம் என்னன்னா, +1 போட்டிருக்கேன். இங்க இருக்கிற கர்சர் இங்க மூவ் ஆகுன்னு அர்த்தம் ஓகேங்களா. ஸோ +1 போட்டேன். பட் எனக்கு ஒரு ஸ்டெப் கீழே இறங்கணும் அப்படின்னா நான் என்ன சொன்னேன், இந்த 0க்கு அர்த்தம் வந்து ரோ, இந்த 0க்கு அர்த்தம் வந்து காலம். நான் காலத்துல 1 போட்டேன்னா எனக்கு ஒரு ஸ்டெப் வந்து இங்க போயிடுச்சு. அப்போ கீழே ஒரு ஸ்டெப் இறங்கணும்னா நான் ரோலையும் 1 போடணும் கரெக்டுங்களா. ஸோ ரோல 1 போனா ஒரு ரோவும் இறங்கிடும், ஒரு காலமும் தள்ளி போயிடும். அப்ப நான் என்ன பண்றேங்க, ரோக்கும் 1ன்னு மாத்திக்கிறேன். ஸோ இப்போ ஒரு ரோவும் எனக்கு இறங்கிடும், ஒரு காலமும் தள்ளி போய் இது எனக்கு இப்ப ஆக்டிவ் செல்லா மாறிடும் ஓகேவா. ஓகே, அப்ப எனக்கு நமக்கு வந்து இது தேவை கிடையாது, எடுத்துடுறோம். அகைன் இந்த எல்லோ கலரை எடுத்துட்டு போய் இங்க வச்சு நம்ம ரன் பண்ணிக்கலாம். F8 கொடுத்தோம்னா பாருங்க எனக்கு, ஸோ இங்க இருந்து என்ன ஆயிடுச்சு, ஆக்டிவ் செல் இங்க வந்துருச்சு. இப்போ இங்க நம்ம கவுண்ட் ஃபார்முலா போட்டிருப்போம், கவுண்ட் ஃபார்முலா இங்க இருக்கு ஓகேவா. ஸோ அதை நம்ம திருப்பி ரன் பண்றோம். ஸோ இந்த கவுண்ட் ஃபார்முலா நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், போட்டிருப்போம். இல்ல கவுண்ட்டுக்கே நம்ம தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதுல பாருங்க கவுண்ட் ஃபார்முலா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் சரிங்களா. ஓகே, அதுவும் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல இங்க கொடுத்துருக்கோம். ஓகே ரைட், இப்போ திரும்பவும் பாருங்க நம்மளுடைய ப்ராப்ளம் AI3 டாட் செலக்ட்னு இருக்கு. ஸோ இங்க இருந்து என்டர் அடிச்சனா எனக்கு ஒரு ஸ்டெப் கீழே வந்திருக்கும் சரிங்களா. அதனால AI3ன்றது இங்க இருக்கு. ஸோ இங்க நான் என்ன பண்ணிருப்பேன், ஒரு ஸ்டெப் என்டர் பண்ணி இங்க வந்து ஆக்டிவ் செல்லா கொடுத்திருப்பேன். AI3 இங்க ஆக்டிவ் செல்லா ஏன் கொடுத்திருப்பேன்னா அப்பதான் நம்ம கீழே டவுனுக்கு போக முடியும். தென் இந்த செல்லுக்கு வந்து கண்ட்ரோல் D நம்ம பிரஸ் பண்ண முடியும், அதனால நம்ம கொடுத்திருப்போம் ஓகேங்களா. சரி, இப்போ நம்ம என்ன பண்றோம், நமக்கு இங்க இருந்து எங்க போகணும் அப்படின்றத நம்ம பண்ண போறோம். ஸோ எனக்கு இந்த இடத்துல இருக்கு. இப்போ எனக்கு ஒரு ஸ்டெப் வந்து பேக்ல வரணும், தென் கீழே போகணும் ரைட். வழக்கம் போல தாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம இந்த AI3 எனக்கு வேண்டாம், ஆக்டிவ் செல்னு வேணும். ஸோ நான் என்ன பண்றேன், லாஸ்ட்ல போயிட்டு வழக்கம் போல ஒரு என்டரை தட்டிடுறேன். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம், சேம் ஆக்டிவ் செல்லை காப்பி பண்ணி நான் கீழே போட்டுறேன். பட் இங்க பாருங்க எனக்கு இங்க இருந்து ரிவர்ஸ்ல வரணும் ரைட்டுங்களா. ஸோ ரிவர்ஸ்ல வரணும்னா நான் ஒரு ஸ்டெப் முன்னாடி வரேன். ஸோ -1ன்னு போடணும். நான் இந்த இடத்துல என்ன பண்ணிடுறேன், -1 அப்படின்னு போட்டுறேன். இப்போ இதை ரன் பண்ணனா எனக்கு இங்க இருந்து இங்க வரும் ஓகேவா. ஸோ இது எனக்கு அப்போ தேவை இல்லை ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஆரோவை தூக்கி இங்க வச்சுட்டு F8 பிரஸ் பண்ணுவோம். F8 பிரஸ் பண்ணியாச்சு. ஸோ ஒரு ஸ்டெப் வந்து நம்ம முன்னாடி வந்துருச்சு. இப்போ கண்ட்ரோல் பிரஸ் பண்ணி டவுன் ஆரோ பிரஸ் பண்ணணும். ஸோ கீழே கடைசியா போகணும். ஓகே, அது இங்க பாருங்க எக்ஸல் டவுன் இருக்கு, போயிடும் ஓகேவா. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், அதையும் வந்து ரன் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இதை ரன் பண்ணணும், எக்ஸல் டவுன் இருக்கு, இதை ரன் பண்ணணும். அகைன் கண்ட்ரோல் டவுன் பண்ணா கடைசி செல்லுக்கு போயிடும். ஸோ அது இது. ஸோ கடைசி செல்லுக்கு போனதுக்கு அப்புறம் நம்ம எடிட் பண்ணலாம் ஓகேங்களா. இப்போ வந்து F8 பிரஸ் பண்றேன், F8 ஃபுல் செலக்ஷன் ஆயிடுச்சு. அகைன் F8 கடைசி செல்லுக்கு நமக்கு போயிடுச்சு. இப்போ இங்க இருந்து இங்க வரணும் ஓகேங்களா. ஸோ நமக்கு என்னென்ன இருக்கும், AJ இருக்கு. எனக்கு இந்த மாதிரி நேம் வந்து பர்டிகுலர் செல் வந்து வேண்டாம். நம்ம என்ன பண்ணுவோம், வழக்கம் போல ஆக்டிவ் செல் அப்படின்னு சொல்லிட்டு போட போறோம். ஸோ நான் இங்க இருந்து காப்பி பண்ணிக்கிறேன், ஆக்டிவ் செல் டாட் ஆஃப்செட் ஓகேங்களா 0,1. இப்போ எனக்கு வந்து இங்க இருந்து இங்க போகுது, பிளஸ்ல போகுது ஓகேங்களா, ஃப்ரண்ட்ல போறதுனால பிளஸ். ஸோ 0,1 தான் ஆக்டிவேட் தான். அப்ப நமக்கு இது வேண்டாம், எடுத்தாச்சு சரிங்களா. ஓகே ரைட், எடுத்துட்டோம். இப்போ நமக்கு என்ன ப்ரொசீஜர், இதை வந்து அகைன் இந்த ஏரோ மார்க்கை தூக்கி மேலே போட போறோம். F8 பிரஸ் பண்ணி ரன் பண்ணி பார்க்க போறோம். நமக்கு அழகா இங்க இருந்த கர்சர் இங்க வந்துடுச்சு, இது ஆக்டிவ் செல்லா மாறிடுச்சு. இப்போ இங்க இருந்து மேலே போகணும். ஸோ அதுக்கு பாருங்க எக்ஸல் அப்னு இருக்கு, நம்ம என்ன பண்ண போறோம், F8 பிரஸ் பண்ண போறோம்.
ஓகே, மேலே போயிடுச்சு. இப்போ செலெக்ஷன் ஃபில் டவுன், கண்ட்ரோல் டி ப்ரெஸ் பண்ண மாதிரி என்ன ஆகிடும், இங்கே ஃபுல்லாகவே பேஸ்ட் ஆகிடும். ஓகேங்களா, அந்த ஃபார்முலா வந்து கீழே ஃபுல்லாகவே டூப்ளிகேட்டாக மாறிடும். ஓகே, F8 ப்ரெஸ் பண்ணிடுவோமா? ரைட், சக்ஸஸ். ரைட்டா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், நமக்கு தேவையான மாதிரி எடிட் பண்ணிட்டோம் ஃபுல்லாகவே. ரைட்டா? இப்போ நான் இதை வந்து சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணியாச்சு. இப்போ பழைய ஃபார்முலாவில் என்ன ஆச்சு அப்படின்னா, கீழே இருந்து ஒரு 5 காலத்தை வந்து நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் நமக்கு ஆன்சர் தப்பாக வந்தது. இதில் எப்படி வருதுன்னு பார்ப்போம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், நிறைய ரோவை எடுத்துடுறேன். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல பாருங்கள், நிறைய ரோவை நம்ம என்ன பண்ணலாம், டெலிட் பண்ணிடலாம். பண்ணியாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம இதுக்கு ஆன்சரை கொண்டு வருவோம். நான் பழைய மாதிரி இந்த ஷீட்டை மாற்றதுக்கு என்ன பண்ணுறேன், இந்த ஆன்சரை டெலிட் பண்ணிடுறேன். இந்த ஃபார்மட்டையும் நான் கிளியர் பண்ணுறேன். இந்த கலரை வந்து கிளியர் பண்ணிடுறேன். தென் அகைன் நம்ம என்ன பண்ணுறோம், கர்சரை இங்கே வைக்கிறோம். இப்போ அந்த கண்ட்ரோல் ஷிஃப்ட் எம் ப்ரெஸ் பண்ணி பார்க்குறோம். ப்ரெஸ் பண்ணியாச்சு. நமக்கு எரர் காட்டுது. என்ன எரர்னு சொல்லிட்டு பார்ப்போம். இது என்ன எரர்னா ஒன்றும் இல்லைங்க, நம்ம எவ்வளோ ரன் பண்ண இல்லைங்களா? ஸோ ரன் பண்ணால் இது வந்து ரன்னிங் மோடில் இருக்கும், அதாவது டீபக் மோடில் இருக்கணும். நம்ம என்ன பண்ணோம், இந்த ரன்னை வந்து ஸ்டாப் பண்ணணும். ஸோ ஸ்டாப் பண்ணுறதுக்கு இப்போ நான் வந்து அதே ஆல்ட் F11 ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ப்ரெஸ் பண்ணால் நமக்கு இந்த ரன்னிங் மோடில் இருக்குது. இந்த எல்லோ கலர் தெரியுதுங்களா? ஸோ ரன்னிங் மோடில் இருக்குது. நம்ம ரன்னிங்கை ஸ்டாப் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள், ரீசெட் பட்டன். அதை கிளிக் பண்ணிடலாம். இப்போ வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல வச்சு கண்ட்ரோல் ஷிஃப்ட் நம்மளுடைய எம் ப்ரெஸ் பண்ணுவோம். ஆன்சர் வந்துடுச்சு. இப்போ பாருங்க, எக்ஸ்ட்ரா ரோல ஆன்சர் வரலை. ரைட்டுங்களா? நம்ம டெலிட் பண்ண ரோக்கு எந்த பாதிப்புமே வரலை. ஓகே, இப்போ பக்கா. இப்போ வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து உங்களுடைய இந்த காலம் குறையலாம், இல்லை எக்ஸ்ட்ரா ஆகலாம், இல்லை ரோ குறையலாம், எக்ஸ்ட்ரா ஆகலாம். ஸோ இப்போ பர்ஃபெக்டாக நமக்கு என்ன ஆயிடுச்சு, ஒரு ப்ரோக்ராம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ மாதம் மாதம் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணுறோம் அட்டண்டன்ஸை. ஒரு சிங்கிள் பட்டனில் டக்குன்னு நமக்கு தேவையான டிசைன்லாம் பண்ணுறோம், ஆன்சரை கொண்டு வந்துடும். ஓகே, சூப்பராக இருக்குல்ல? பட் இந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக திரும்பவும் சொல்கிறேன், இதோடைய முதல் வீடியோவை நீங்கள் பார்க்கணும். ஓகே, அது டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. ரெண்டாவது விஷயம், இது சப்போஸ் உங்களுக்கு புரியல நினச்சிங்க அப்படின்னா 2-3 தடவை பார்த்துருங்க. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா இது புரிஞ்சிருச்சு உங்களுக்குன்னா இதை வச்சு நீங்கள் நிறைய விஷயத்த வந்து ஆட்டோமேஷன் பண்ணலாம். ஓகே, நான் ரொம்ப சிம்பிளாக தான் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவில். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு அதே மாதிரி கண்டிப்பாக பிடிக்கவும் செய்யும். ஸோ இந்த வீடியோவை பற்றின கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சரிங்களா? ஓகே, தேங்க்யூ. ஸோ வழக்கம் போல தான் எல்லாரும் சொல்கிற மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். எப்படி இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நன்றி, வணக்கம்.